அனைவருக்கும் வணக்கம். ஹிப்ஹாப் ஆதி இயக்கி தயாரித்து நடித்திருக்கும் கடைசி உலகப்போர் பட விமர்சனத்தை இங்கு காணலாம். இதுவரையில் இசையமைப்பாளர், பாடகர், நடிகர்னு சொல்லிட்டு ஹிப்ஹாப் ஆதி தன்னை ரசிகர்கள் மனதில் தெரிய வச்சுட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு தயாரிப்பாளராகவும் களத்தில் இறங்கியிருக்காரு. சினிமா தயாரிக்கிறது கஷ்டம், அதை விட அந்த படத்தை ரிலீஸ் செய்யறது பெரிய கஷ்டம்னு மேடைக்கு மேடை பல தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் பேசுறத பார்க்குற இந்த நிலையில் ஹிப்ஹாப் ஆதி துணிச்சலாக கடைசி உலகப்போர் படத்தை தயாரித்து இயக்கி நடித்து ரிலீஸுக்கும் கொண்டு வந்துட்டாரு. அதுக்காகவே அவருக்கு ஒரு சபாஷ் போடலாம். சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். வழக்கமாக ஹிப்ஹாப் ஆதினாக்கா ரொமான்ஸ் பண்ணுவார், காமெடி பண்ணுவார், ஃப்ரெண்ட்ஸுகளோட அட்டகாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட இமேஜ் இதுவரையில் இருந்திருக்கு. ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரையில் முற்றிலுமாக தன்னை ஆசிட் டெஸ்ட்டுக்கு, அதாவது அமில டெஸ்ட்டுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கதையை கேட்டாக்கா எதுக்காக இப்படி சொல்கிறோம்னு சொல்லிட்டு தெரியும். அரசியல் முக்கிய தலைகளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தை ஆட்சி படைக்கிறாரு நட்டி. முதல்வராக இருக்கிற நாசரை தன் கட்டுக்குள்ளே வச்சுக்க திட்டங்கள் போடுறாரு. நாசர் தனக்கு பின்னால் தன் மகள் தான் தனக்கு அரசியல் வாரிசாக வர வேண்டும் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இதை மகள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அரசியல் எனக்கு வேணாம், அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு பின்வாங்குறாரு. இந்த நிலையில தான் அவர் சுற்றுலா போகிற இடத்துல ஹிப்ஹாப் ஆதியை சந்திக்கிறாரு. அவரோட நடவடிக்கை நாசர் மகளுக்கு பிடிச்சு போக அவர்கிட்ட நெருங்கி பழகிறாரு. அரசியலுக்கு வர தனக்கு விருப்பமில்லை என்ற எண்ணத்தை ஆதிக்கிட்ட அவர் சொல்ல, ஆதியோ ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவருக்கு அரசியலுக்கு வந்தால் எளிய மக்களுக்கு என்னெல்லாம் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. அது பிறகு நாசர் மகள் அரசியலுக்கு வர சம்மதிக்கிறாரு. சரி, கடைசியில் நாசர் மகள் அரசியலுக்கு வந்தாரா இல்லையா, அவருக்கு நட்டி எதுவும் தொந்தரவு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் கதையை முடிப்பாங்கன்னு பார்த்தாக்கா திடீர்னு தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள சீன ராணுவம் வந்து அணுகுண்டு வீசி தமிழ்நாட்டையே தனி தீவா ஆக்கிடுது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நாசர் உள்பட எல்லா மக்களும் நடுத்தருவுக்கு வந்து சோறு கிடைக்காம பட்டினியாக அலையிறாங்க. சீன பட தமிழ் மக்களை கொடுமைப்படுத்தி அவங்கள அடிபணிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க. இதிலிருந்து தப்பிச்ச ஆதி இன்னும் சில இராணுவ குரூப் எப்படி மக்களை மீட்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸாக அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி கதையை கேட்கும்போது ஜர்க் அடிக்குதா, படத்தை பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் ஜர்க் அடிக்குது. ஏன்னா படத்தோட முதல் பாதி வர வழக்கமான ஒரு படமா, அதாவது சதுரங்க வேட்டை படத்தில் நட்டி சில சம்பவங்களை பண்ணுவார் இல்லையா, அதுபோல காட்சிகளை அமைத்து பரபரக்கிற அரசியல் கதையை கொண்டு நகர்த்துற ஹிப்ஹாப் ஆதி திடீர்னு தலையில் இடி விழுந்த மாதிரி சீன இராணுவத்தை கூட்டி வந்து தமிழ்நாட்டு மேலே அணுகுண்டை போட வச்சு தமிழ்நாட்டையே நிலைகுலிய வச்ச சம்பவத்தை தான் செஞ்சுருக்காரு. இதை யாராவது எதிர்பார்ப்பாங்களா? கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கல. நீங்களே எதிர்பார்ப்பீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. படத்தை பார்க்கும்போது இந்த அதிர்ச்சி எப்படி உங்களை திகிலடைய வைக்க போகுதுன்றது ஒரு புதிய அனுபவமாக தான் இருக்கும். ஏன்னா இதுவரை இப்படி ஒரு காட்சி அமைப்பை ரசிகர்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது தமிழகத்தின் மீது சீன அணுகுண்டு வீசுவது, தலைக்கு மேல் போர் விமானங்கள் காற்றை கிழித்துக்கிட்டு பறக்கிறது, கற்பனைகளும் எண்ணி பார்க்காத காட்சிகள், சீன படை தமிழ்நாட்டு மக்களை சிறைபிடித்து கொடுமைப்படுத்தும் காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல அதிரி புதிரிகள் இருக்கிறது. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், ரிப்பன் பில்டிங், டைடல் பார்க் என எல்லா பெரிய கட்டிடங்களும் குண்டு மழையில் தும்சமாகி சின்ன பண்ணமாக நிற்கிற காட்சியெல்லாம் கனவுல கூட எண்ணி பார்க்காத காட்சிகளை கண்ணுக்கு தெரியுது. கேட்க கேட்க அதிர்ச்சியாக இருந்தாலும் இதில் இன்னொரு ஷாக்கான விஷயம் எப்படின்னா, இப்படி ஒரு கதையை இயக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்ஹாப் ஆதி வேறு தயாரிப்பாளர்கிட்ட கூறியிருந்தால் நிச்சயம் அதற்கு ஒப்புதல் அளிச்சிருப்பார்ன்றது சந்தேகம்தான். ஆனால் அந்த தர்ம சங்கடத்தை அனுபவிக்காமல் தானே துணிச்சலாக படத்தையும் தயாரித்து அதை இயக்கம் செய்திருக்காரு ஆதி. அந்த துணிச்சலுக்கு அவருக்கு ஒரு கைகுலுக்கல் செய்யலாம். இந்த கதையை மையமாக வச்சு கிளைமாக்ஸில் சொல்கிற மனிதம் என்ற வார்த்தையை ரசிகர்கள் மனதில் பதிஞ்சிட்டா அதுவே படத்துக்கு பெரிய வெற்றியாக அமைஞ்சிடும். சீன இராணுவ அதிகாரியோட கொடுமை அட்டுடியும் திகிலூட்டுது. இதுக்கிடையில் தவறுக்கு மேலே தவறு செய்கிற நட்டியை ஒவ்வொரு முறையும் ஹிப்ஹாப் ஆதி மன்னித்து அவருக்கு பொறுப்புகளை ஒப்படைக்கிறது
கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதுக்கேற்ற மாதிரி நட்டு செய்கிற நெகட்டிவ் காரியங்கள் படத்துக்கு சஸ்பென்ஸாக அமையுது. நாசர் முதலமைச்சராக இருந்து பின்னால் சீன படையாளர் கைது செய்யப்பட்டு கைப்பாவ முதல்வராக மாறுறது கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் சுதந்திரத்திற்காக அவர் உயிருக்கு துணிகிறதெல்லாம் கொஞ்சம் நறுக்கான காட்சியாக தான் அமைஞ்சிருக்கு. தயாரிப்பு, இயக்கம், ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பொறுப்பையும் ஏற்றிருக்கிற இப்பாப் ஆதி 4வதாக இசையமைக்கிற பொறுப்பையும் ஏற்றிருக்காரு. ரசிகர்கள் எந்த அளவுக்கு கை கொடுப்பாங்க அப்படின்றது காத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இப்படி ஒரு கதையை இதுவரை எந்த இயக்குனரும் யோசித்தது இல்லை என்பது தான் நிஜத்தலும் நிஜம். பேன் ரேஞ்சுக்கு கதையை இப்பாப் ஆதி யோசிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கேற்ற வகையில் பிற மொழியிலிருந்து சில பெரிய ஹீரோக்களை முக்கிய கதாபாத்திரங்களுக்கு போட்டிருந்தாக்கா அது படத்துக்கு பெரிய ப்ரெஸ்ஸாக அமைஞ்சிருக்கும். மொத்தத்தில் கடைசி உலகப் போர் அதிர வைக்கிற ஒரு போர் அனுபவம் தான்.